அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று என்று அறிந்து அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை உருவாக்கினார். கணவன் மனைவி ஆகிய இருவரும் இனி ஒன்றித்திருப்பார்கள் என்று கூறினார். மேலும் இன்றைய நற்செய்தியில் ஒரு கிரேக்க பெண் தன்னுடைய மகளிடமிருந்து பேயை விரட்டுமாறு இயேசுவை கூப்பிட வந்தார். அப்பொழுது இயேசு இஸ்ரேல் மக்களிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று கூறி அவருடன் போக மறுத்தார். ஆனால் அந்த பெண்ணோ ஆண்டவர் மீது மீண்டும் நம்பிக்கை வைத்து மேசையிலிருந்து கீழே விழுவதை நாய்க்குட்டிகள் தின்னும் என்று மிகவும் நம்பிக்கையோடு பேசினார். அதை கேட்டதும் ஆண்டவர் மிகுந்த வியப்புக்குள்ளாகி உன்னுடைய மகளிடமிருந்து பேய் ஓடிவிட்டது என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார். அவர் வீடு போய் பார்த்ததும் தன்னுடைய மகள் கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். ஆக கிறிஸ்துவை நம்பிய யாராக இருந்தாலும் அவரை ஆண்டவர் கைவிடுவதில்லை, அவருக்கு உதவி செய்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை அறிபவராக இருக்கலாம் அல்லது அறியாதவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே ஆண்டவர் உங்களுக்கும் இரக்கம் காட்டுகிறார். அவரை நோக்கி மன்றாடுங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. இரக்கங்களின் பிதாவே, ஆறுதலின் ஆண்டவரே, என்னை உண்டாக்கியவரே, எல்லாம் வல்ல தேவனே, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை தாங்கியவர் நீரே. என்னை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீர் ராஜா. நன்றி அப்பா, நன்றி தேவனே. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் அரணாக இருக்கிறீர் ராஜா. நான் உம்மையே நம்பியிருக்கிறேன். உம்மை விசுவசித்து உம்முடைய கட்டளைகளின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அன்பின் தேவனே, அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை பாரமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. வயதான காலத்திலே உணவு இல்லாமல் வேதனையோடும் துன்பத்தோடும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பெரியவர்களுக்கு ஆறுதலாகவும் மனக்கவலையை நீக்கி அவர்களை தேற்றும் அப்பா. உண்பதற்கு கூட உணவு இல்லாமல் நோயினாலும் ஆறுதலுக்கு யாரும் இல்லாமல் தனிமையில் வாடி வதங்கி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்து புது நம்பிக்கையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் ராஜா. அவர்களோடு இருந்தவர்களை வழி நடத்தும் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே தினந்தோறும் நாங்கள் அனுபவிக்கிற வேதனைகளையும் துன்பங்களையும் எங்களுடைய தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால பலத்தினால நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் போது 1000 தலைமுறை வரை எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நேர்மையான நீதியான வழியில வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. குழந்தைகளை ஆசீர்வதியும் ராஜா. பிள்ளைகளுக்கு தேவையான இறை ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் பூரண உடல் சுகத்தையும் கட்டளையிடும் அப்பா. கல்வி ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. பிள்ளைகளோடு இருந்த எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் வாங்க கிருபை செய்யும் ராஜா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 25. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 24 முதல் 30. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு,
உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சீரிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.